கடலூர் எம்புதூர் பகுதியில் ரவுடி மொட்டை விஜய் என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில் நீதிபதி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். இந்த என்கவுண்டர் தொடர்பான விவரங்களையும் தற்போது அந்த சம்பவ இடத்துல நீதிபதி மேற்கொண்டு வரக்கூடிய ஆய்வு குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணலாம். நேற்று முன்தினம் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் எம்புதூர், பெரியப்பட்டு மற்றும் ஆணையம்பேட்டை போன்ற பகுதிகளில் அடுத்தடுத்து சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த லாரி ஓட்டுநர்களை தாக்கி பணம் மற்றும் செல்போன் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றது. இந்த சம்பவங்கள் கடலூர் மாவட்டத்தில் இது நெடுஞ்சாலைகளில் தொடரும் பட்சத்தில் இது குறித்த விரிவான ஒரு விசாரணை நடைபெற்று வந்ததுல புதுவை மாநிலம் திலாசுப்பேட்டையை சேர்ந்த மொட்டை விஜய் என்பவர் தலைமையில் தான் இந்த கோஷ்டி செயல்படுவதாக போலீசார் கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்ய 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படையினர் அந்த மொட்டை விஜயை தேடிக்கொண்டிருக்கும் போதே கடலூர் அருகே எம்புதூர் பகுதியில் அவர் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து போலீசார் அவரை பிடிக்கச் செல்கிறார்கள். பிடிக்கச் செல்லும் போது மொட்டை விஜய் திடீரென வீச்செறிவாளை எடுத்து 2 போலீசாரை வெட்டுகிறார். இதனைத் தொடர்ந்து தற்காப்பிற்காக ஆய்வாளர் சந்திரன் என்பவர் துப்பாக்கியால் சுட்டபோது மொட்டை விஜய் அந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். இதனைத் தொடர்ந்து அவரது உடலானது விழுப்புரம் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு நேற்று நீதிபதி முன்னிலையில பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டு அந்த உடல் அவர்களது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்பவம் நடைபெற்ற எம்புதூர் பகுதியில தற்போது நெய்வேலி நீதிபதி பிரவீன்குமார் நேரடி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இவரிடம் பார்த்தோம் அப்படின்னா கடலூருடைய துணை கண்காணிப்பாளர் ரூபன்குமார் சம்பவம் எப்படி நடைபெற்றது, எதனால் நடைபெற்றது என்பதை விளக்கி கூறி வருகிறார். மேலும் பார்த்தோம்னா அந்த சம்பவத்தில் அந்த மொட்டை விஜய் பயன்படுத்த கத்தி மற்றும் 2 சக்கர வாகனம் அனைத்துமே அந்த பகுதியில் இதுவரை இருக்கிற நிலையில தற்பொழுது அந்த சம்பவம் எப்படி நடந்தது என்று போலீசார் கூறி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து நீதிபதி அந்த பகுதி முழுவதுமே ஆய்வு செய்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.